what your situation is. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்வுலகில் பிறக்கக்கூடிய அனைத்து மனிதனின் ஆசை என்னவென்றால், தான் நினைக்கிற கனவை எப்படியாச்சும் அடைஞ்சிடணும், நான் வாழ்க்கையில் எப்படியாச்சும் வெற்றி பெற்றணும். அந்த கனவு என்பது ஒரு மனிதனுக்கு மிக பெரியதாக இருந்தாலும் சரி, அது மிக குறுகியதாக இருந்தாலும் சரி, அவனுடைய லட்சியம் என்னவென்றால், நான் இந்த கனவை அடைந்து விட வேண்டும். என் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கை பற்றி நான் இறந்த பிறகும் என் சரித்திரம் பேசப்பட வேண்டும் என்று சில நபர்கள் ஆசைப்படுவதும் உண்டு. இதுக்கெல்லாம் அவங்க பின்பற்ற வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நீ வாழ்க்கையில் ஜெயிக்க விரும்புகிறாயா, உன்னுடைய நேரத்தை நீ சரியான முறையில் பயன்படுத்திக்கொள். ஏனென்றால் நேரத்தை எவன் ஒருவன் சரியாக பயன்படுத்துகிறானோ அவனே நாளைய வெற்றியாளனாக இருக்கின்றான். நேரம் என்பது என்றுமே சென்று கொண்டே இருக்கும், அது என்றும் நிறுத்த முடியாது. நாம் அதற்கேற்றவாறு செல்ல வேண்டும். காலம் ஞானம் கருதிலும் கைகூடும் காலம் கருதி செயல். நீ உலகமே ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கான டைம் வரும்போது கரெக்டாக செய்ய, நீ ஜெயிச்சிருவா அப்படின்னு திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்கிறாரு. இன்றைய காலத்தில் ஒவ்வொரு மனிதரும் நேரங்களை சரியான முறையில் செலவு செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஒரு மனிதன் எவ்வளவு காசு கொடுத்தாலும் ஒரு மணி நேரத்தை கூட அவனால் விலைக்கு வாங்க முடியாது. சென்று போன நேரத்தை மீண்டும் வாங்கும் அளவிற்கு இவ்வுலகில் எந்த ஒரு கோடீஸ்வரனும் இப்போ வரைக்கும் பிறக்கவில்லை. ஒரு மனிதன் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாகவுமே நிறைய கஷ்டப்படுறாரு, உழைக்கிறாரு, ஆனால் அவருக்கான பலன் மட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவர் துவண்டு போய்விட்டார் என்று சொன்னால், அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை என்பது நின்றுவிடும். அதற்கு பிறகு அந்த வாழ்க்கை என்பது செல்லாது. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை என்பது, என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான், நான் இதுக்கடுத்து எங்கே சாதிக்க போகிறேன், நான் இதுக்கடுத்து எங்கே இது பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா, தோல்வியை கண்டு துவண்டிவிடக்கூடாது. ஏனென்றால் மிகவும் அசிங்கமான தோல்விகளை பற்றி பிடித்து வளர்ந்தவர்களும் உண்டு. மாபெரும் வெற்றிகளில் வளர்ச்சியை அடைந்தவர்களும் உண்டு. வெற்றியின் சுமை தாங்காமல் தாழ்ந்தவர்களும் உண்டு. சில்லறை வெற்றிக்கு சிலித்தவர்களும் உண்டு. அதே போன்று மகத்தான வெற்றி பெற்றும் மயங்காதவர்களும் உண்டு. ஒரு மனிதன் ஓட்டப்பந்தயத்தில் குறுகிய நேரத்தில் ஓடுகிறான் என்று சொன்னால், அவன் தன்னுடைய பயிற்சி மைதானத்தில் அதிகமாக ஓடி இருக்க வேண்டும். அதன் காரணமாகத்தான் அவன் அந்த ஓட்டப்பந்தயத்தில் சிறிது நேரத்தில் ஓடி முடிக்கிறான். ஒரு டைம் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் ஒபாமா உரையாற்றிட்டு இருக்காரு. என்னென்னா, முன்னாடி நிறைய இன்ஜினியர்ஸ் உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்து சொல்கிறாரு, உங்கள்கிட்ட 100 கம்ப்யூட்டர்ஸ் ஆச்சு இருக்கும், ஆனால் இந்தியாவில் 100 பேர்கிட்ட கூட கம்ப்யூட்டர் கிடையாது, இப்போ தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மைக்ரோசாஃப்டோடைய சிஇஓவான சத்யா நாதல்லாவாக இருக்கட்டும், கூகுளுடைய சிஇஓவான சுந்தர் பிச்சையாக இருக்கட்டும், அவங்களும் ஒரு இந்தியர்கள் தான். ஆனால் இன்று வரையும் நம்மால் வெற்றி பெற முடியவில்லை என்று கேட்டார்கள். அந்த சுற்றி இருக்க எல்லா இடமும் அமைதியாயிருச்சு, யாருக்கும் பதில் தெரியலை. அப்போது ஒபாமா அவங்கள பார்த்து சொல்கிறாரு, யாருக்காவது பதில் தெரிஞ்சால் எந்திரிச்சு நில்லுங்க அப்படின்றாரு. ஒரு ஆசிரியர் உடனே எந்திரிச்சு நிற்கிறாரு. அந்த ஆசிரியர் ஒபாமா பார்த்து சொல்கிறாரு, எனக்கு நீங்கள் அனுமதி வழங்கினா நான் அதுக்கான காரணத்தை சொல்கிறேன் அப்படின்றாரு. சரி, உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது என்று ஒபாமா தன்னுடைய அந்த ஸ்டேஜில் ஏறி அந்த ஆசிரியர் பேச விடுறாரு. அந்த ஆசிரியர் கூறும் வார்த்தை, அமெரிக்காவில் நீங்கள் மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கல்வியை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கிறீர்கள், ஆனால் எங்களுடைய நாடு இந்தியாவில் மாணவர்களுக்கு கல்வியையும் ஒழுக்கத்தையும் சேர்த்து, அந்த கல்வியையும் ஒழுக்கத்திற்கும் சேர்த்து உழைப்பையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் வாழ்க்கையில் உழைப்பு என்பது கண்டிப்பாக வேண்டும். அந்த உழைப்புக்கேற்ற அவனுக்கு வெற்றி கிடைக்காவிட்டால் என்றால், அவனுடைய தோல்வி என்பது அவனை துவட்டிவிடும் என்று நினைத்தால் அவன் நிச்சயமாக நாளைய வெற்றியாளனாக மாற முடியாது. ஏனென்றால் தோல்விதான் வெற்றியின் முதல் படி என்று பல நபர்கள் சொல்லியதை நாம் கேட்டிருப்போம். அமெரிக்க அதிபர் ஆகிறதுக்கு முன்னாடி ஆபிரகாம் லிங்கம் பட்ட பலவிதமான தோல்விகள். ஏபிஜே அப்துல் கலாம் தன்னுடைய அக்னி சிறகுகளை, தன்னுடைய புத்தகமான தன்னுடைய கைப்படி எழுதின அக்னி சிறகுகளில் சொல்கிறாங்க, நான் இந்த பொறுப்பிற்கு, அதாவது நான் ஜனாதிபதி ஆகுவதற்கு முன்னாலும் நான்
இந்தியாவின் சிறந்த அணு விஞ்ஞானியாக ஆகுவதற்கு முன்னாலும் நான் கண்டிடாத தோல்விகளே கிடையாது என்று சொன்னார். அப்போது நாம் இந்த இடத்தில் சிந்தனிக்க வேண்டும், ஒரு மனிதனிடம் தோல்வி என்பது அவனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வந்துதான் ஆகும். ஏன்னா தோல்வி இல்லாமல் அந்த இடத்துல வெற்றி கிடையாது. அந்த தோல்விக்கேற்று அவன் எவ்வளோ தோல்வி அடைஞ்சிருக்கான். நம்ம ஒரு ஓட்டப்பந்தயமா ஒரு 2.3 செகண்ட்ஸில் நம்ம ஒருத்தன் தோக்கடிச்சிருக்கான். நம்ம எப்படி 2.2 செகண்ட்ஸில் அவனை தோக்கடிக்கிறது? அப்போ அந்த டைமை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும்? இந்தியாவில் கடிகாரத்தில் மணியை மட்டும்தான் பார்க்கிறார்கள், அமெரிக்காவில் மணியுடன் சேர்த்து நிமிடத்தையும் பார்க்கிறார்கள். ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் கடிகாரத்தில் மணியையும் நிமிடத்தையும் சேர்த்து வினாடிகளையும் பார்க்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் ஐரோப்பியர்களும் ஜப்பானியர்களும் இவ்வுலகின் தலை சிறந்த தொழில்நுட்பத்தை வைத்திருக்கிற அளவிற்கு உயர்ந்திருக்கிறார்கள். ஹிரோஷிமா நாகசாகின்றது எப்படிப்பட்ட நமக்கு தெரியும். ஏன்னா அங்கே தான் அமெரிக்கா தன்னுடைய நியூக்ளியர் பாமா அணு ஆயுதத்தை அந்த இடத்துல தான் செலுத்துச்சு. அதன் காரணமாக ஹிரோஷிமா நாகசாகியில் அந்த ஹிரோஷிமாவுடைய இடத்துல ஒரு பெரிய ஒரு ஹோல் விழுந்திருக்கும். அந்த இடத்துக்கு ஒரு சுற்றுலா மாதிரி ஒரு கல்லூரியை சேர்ந்த ஆசிரியர்களும் மாணவர்களும் போகிறாங்க. அப்போ அந்த கல்லூரி மாணவர்களை பார்த்து சொல்கிறாங்க, இந்த குழியை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவனை சொல்கிறாங்க, எங்களுக்கு சரியாக சில வரலாறுகளை நாங்கள் கேட்டிருக்கோம், ஆனால் சில இது எங்களுக்கு தெரியலை அப்படின்றாங்க. அப்போது அந்த குழியை நோக்கி அந்த ஆசிரியர் தன்னுடைய கையை காட்டி சொல்கிறார், இந்த குழி எவ்வாறு ஏற்பட்டது என்று சொன்னால், அமெரிக்கா நம் மீது அணு ஆயுதத்தை போட்டதன் காரணமாக இந்த குழி என்பது நம்மின் மீது ஏற்பட்டது அப்படின்னாங்க. இந்த குழியை சுற்றி எந்த ஒரு புட்பூண்டு கூட வளரவில்லை என்று கூறினார்கள். அப்போது அந்த மாணவர்கள் எல்லாம் அதை கேட்டுக்கொண்டிருக்கும்போது அந்த ஆசிரியர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜப்பான் நகரங்களை காட்டுகிறார். ஒரு அடுக்குமாடி கட்டிடம் 120 மாடி, வெறும் 10 செகண்டில் லிஃப்ட் மூலமாக போயிடுறாங்க. வெறும் 10 செகண்டில் லிஃப்ட் மூலமாக போயிடுறாங்க. அந்த ஆசிரியர் பார்த்து சொன்னார், என்னுடைய சமுதாயத்தில் நம் நாடு இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. 120 மாடியை 10 செகண்டில் லிஃப்ட் மூலியமாக கடக்கிற அளவுக்கு நம்முடைய நாட்டின் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. உம்முடைய சமுதாயத்தில் நம் நாடை எவ்வாறு வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வாய் என்று கேட்டார்கள். அந்த ஆசிரியர் சொல்ல வருவது, நம்முடைய ஒவ்வொரு நேரத்திலும் நமக்கு தேவைப்பட்டது நேரத்தை எவ்வாறு செலவிட வேண்டும். ஏனென்றால் அமெரிக்கா போட்ட நியூக்ளியர் பாம்போட எஃபெக்ட் இப்போ வரைக்கும் ஜப்பானில் இருந்தாலும் அந்த எஃபெக்டையும் தாண்டி ஜப்பான் இவ்வளோ வளர்ந்துருக்குதுன்னா அந்த ஜப்பானியர்களுடைய கல்வி நாட்டங்களையும் அந்த நேரங்களை எவ்வாறு செலவிட்டார்கள் என்பதுதான் முக்கியம். அந்த இடத்துல அந்த ஆசிரியர் சொல்ல என்னன்னா, 120 மாடியை கூட ஸ்டெப்ஸில் ஏறினா டைம் போயிருன்னு சொல்லி தான் நாங்கள் லிஃப்ட்டை கண்டுபிடிச்சோம். அந்த லிஃப்ட்லேயும் போகிறதுக்கு டைம் ஆயிருன்னு சொல்லி தான் 10 செகண்டில் எப்படி மேலே வரைக்கும் ஏறுன்றாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னாங்க. 10 செகண்டில் ஒரு லிஃப்ட்டை நீ எவ்வளோப்பா டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஆசிரியர் அவரை பார்த்து. இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டும் நம்ம நேரங்களை எவ்வாறு சிக்கனப்படுத்தணும்னு யோசிக்கணும். வெற்றி மட்டுமே ஒரு வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்காது. ஏனென்றால் ஒரு போட்டியிலேயே 3 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ். தேர்ட் ப்ரைஸ் நினைப்பான், எப்படியோ நம்ம தேக்கலை, என்னமோ ஒரு பேரில் நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நினைப்பான். செகண்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் எடுத்தவன் நினைப்பான், நம்ம தோக்கவும் இல்லைப்பா ஜெயிக்கவும் இல்லை, சமமாக எப்படி நின்றுட்டோம் அப்படின்னு நினைப்பான். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுத்தவனுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, அவனிடம் சந்தோஷம் இருக்காது. உண்மையான அவன் வெற்றியாளனாகும் என்று நினைத்தால் அவன் மனதில் சந்தோஷம் இருக்காது. இதற்கு பிறகு என்னுடைய வெற்றியை நான் எவ்வாறு தக்கார்த்துக் கொள்வது? ஏனென்றால் இதற்கு பிறகு வருவார், அதாவது அவன் 2.35 செகண்டில் அவன் ஓடி இருக்கான், அவன் ஜெயிச்சிட்டான், ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டான். அடுத்து 2.38 செகண்டில் ஜெயிச்சிருக்கான். 3 செகண்ட் வித்தியாசத்தில் அவன் ஜெயிச்சிட்டான், 35 செகண்ட் எடுத்தவன். அப்போ பின்னாடி வரவனுக்கு ஒரு இலக்கு கிடச்சிருச்சு, இவன் இவ்வளோ தான் ஓடுறான், நம்ம 35 செகண்ட்ஸ் தான் நம்மளோட, 3 செகண்ட் தான் நம்மளை ஜெயிக்கிறதுக்கு. அப்போ நம்ம எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு அவன் நினைப்பான். இவன் எப்படின்னு நினைக்கன்னா, 35 செகண்டில் நம்ம ஜெயிச்சிருக்கோம், அடுத்து எப்படி 2 நிமிடத்தில் இந்த போட்டியை முடிப்பது என்று அவன் சிந்திப்பான். அதன் காரணமாகத்தான் அவனுடைய மனதில் பயம் என்பது வரும். ஓடும் குதிரைகளிலே வெற்றி பெற்ற குதிரை மட்டுமே உலகம் பேசும். நிச்சயமாக நிரந்தர வாழ்க்கை என்பது வெற்றியாக கிடையாது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி மட்டும் என்றும் நிலை பெறாது. வெற்றி பெற்றவனை கொண்டாடுவதும் தோற்று போனவதை கொண்டு போவதும் இந்த உலகின் இயற்கையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் வெற்றி பெறும் வரை அடக்கமாக அமைதியாக இருக்க வேண்டும். வெற்றி பெற்ற பிறகு அடக்கமாக இருக்க வேண்டும். வெற்றி பெறும் முன் குதிரையை போன்று ஓட வேண்டும். வெற்றி பெற்ற பிறகு குதிரையை விட வேகமாக ஓட வேண்டும் என்று கூறுகிறார்கள்.
ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் டைம் மேனேஜ்மெண்ட் என்பது இந்த விஷயங்கள்லேயே ரொம்ப முக்கியமானது என்று நாம் தெரிந்திருப்போம். இந்தியாவோட சராசரி ஆயுட்காலமே மொத்தம் 70 தான். அந்த 70ல் 30 ஆண்டுகளில் இது படிக்கிறது, திருமணம் பண்ணுறது, குழந்தை குட்டிங்க, இந்த மாதிரி 30 ஆண்டுகள் போயிடும். அடுத்த 10 ஆண்டுகள் வரும். அதாவது இந்த 30 to 40 வயசு, நோய் நொடி, கைகால் வலி, நோய், ஆஸ்பத்திரி, அப்படியே அந்த 10 வருஷம் போயிடும். மீதி இருக்கக்கூடிய 30 வருடங்களில் தான் உன்னுடைய வாழ்க்கையை நீ எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறாய் என்று உங்களுக்கு தெரியும். 30 ஆண்டுகள் என்றால் 10,950 நாட்கள். அந்த 10,950 நாட்களில் 950 நாட்கள் இந்தியாவில் பயணம் செய்கிறதுக்கே போயிடும். அங்கங்கே போயிட்டு வரதுக்கே 950 நாள் போயிடும். அடுத்த ஒரு 5000 நாட்கள் தூங்கிறதுக்கே போயிடும். மீதியுள்ள 5000 நாட்களை நீ எவ்வாறு செலவு செய்கிறாய் என்று தெரிந்தால் மட்டுமே, உன்னுடைய வாழ்க்கையை நீ எவ்வாறு செதுக்குகிறாய் என்று தெரிந்தால் மட்டுமே உலகம் நீ இறந்த பிறகும் உன் சரித்திரத்தை பேசும் என்று கூறியவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.